மனிதர்களா பிறந்த எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்திருப்போம். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, உலகத்துல மனிதர்கள் எப்ப இருந்து வாழ்ந்துட்டு வராங்க, எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம வாழ்றோம், இப்படி பல நூறு கேள்விகளுக்கு விடையே தெரியாம தான் பல ஆயிரம் வருடங்களா மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. உலகம் உருண்டை வடிவத்துல தான் இருக்கு. உலகம் எப்படி உருவானதுன்னே 19, 20ஆம் நூற்றாண்டுகள்ல தான் நமக்கு தெரிய வருது. இப்படி இன்னைக்குள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் அல் குர்ஆன். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அறிவியல் விஷயங்களை பார்த்து அறிவியலாளர்களே பிரமிச்சு போறாங்க. காரணம், இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த குர்ஆன்ல என்ன அறிவியல் விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? குர்ஆன் வெறும் இறைவேதம் தானா, இல்ல பல அறிவியல் விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் புத்தகமா? வாங்க பார்க்கலாம். பல ஆயிரம் வருடங்களா இருந்த ஒரு கேள்விக்கான பதில 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்துல தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த உலகம் எப்படி உருவானதுங்கிற விடை தெரியாத ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பூமிக்கும் சூரிய குடும்பத்துக்கும் தொடக்கம்ன்ற ஒன்னே கிடையாது. காரணம், அது நிலையான ஒண்ணு. மனித இனம் உருவாகிறதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகம் இருந்திருக்குன்னு நம்புனாங்களே தவிர்த்து அது எப்படி உருவானதுங்கிற விஷயம் தெரியாமையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல இன்னைக்கு இருக்க பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உலகம் பிக் பேங் தியரின்னு சொல்லக்கூடிய பெருவெடிப்பு மூலியமா தான் இந்த பிரபஞ்சமே உருவாகி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப கண்டுபிடிச்ச இந்த விஷயம் குர்ஆனுடைய அத்தியாயம் 21:30 வானங்கள் பூமி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துதான் இருந்துச்சு, பிறகு நாம் தான் அதை தனித்தனியா பிரிச்சோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இப்பவும் சரி, அந்த காலத்திலயும் சரி, இரும்புங்கிற ஒரு பொருள் மனிதர்களுக்கு முக்கியமான பயனுள்ள ஒன்னா இருக்கு. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆய்வுல இரும்பு உலகத்தை சேர்ந்த பொருளே கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில வெடிச்சு சிதறிய அந்த விண்கற்கள் தான் இரும்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருந்தாலும் இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. சில வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தையும் குர்ஆனுடைய அத்தியாயம் 57:25 சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்களுடைய நன்மைக்காக நாமே இரும்பை மிக பெரும் சக்தியாக பூமியின் கீழ் அனுப்பினோம். இப்படி இரும்பு உலகத்தை சேர்ந்த பொருளே கிடையாது, விண்வெளியில இருந்துதான் பூமிக்கு வந்திருக்குன்னு தெளிவா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் மலைகளை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சியாளர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பூமியில இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் உடைய வெளியேற்றத்தை வச்சு பல பேருக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்டினென்ட்டும் ஒண்ணுக்கொன்னு மோதிக்காம திடமா நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மலைகள் தான். மலைகளுடைய வேர்கள் பூமியோட இன்னர் கோர் வரைக்கும் படர்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு மவுண்ட் எவரெஸ்ட் பூமிக்கு மேல இருந்து 9 கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும். அதுவே பூமிக்கு கீழே 125 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழமா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தியும் குர்ஆனுடைய அத்தியாயம் 78:6 நாங்கள் உங்களுக்கு பூமியை ஓய்வெடுக்கும் ஒரு இடமாகவும் மலைகளை கூர்மையானதாகவும் திடமானதாகவும் ஆக்கி கொடுக்கவில்லையான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா விண்வெளி, ஸ்பேஸ் பத்தின ஆராய்ச்சிகள் 19, 20ஆம் நூற்றாண்டுல தான் அதிகமா நடந்திருக்கு. இந்த ஆராய்ச்சிகளோட முடிவுல தான் நிறைய முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் விண்வெளி விரிவாக்கம். விண்வெளி ஒரே நிலையிலே இல்லாம விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிற விஷயத்த பல ஆயிரம் வருடங்களா கண்டுபிடிக்க முடியாம 20ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குர்ஆனுடைய அத்தியாயம் 51:47 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாமே விண்வெளியை எங்கள் படைப்பின் சக்தியாக படைத்துள்ளோம், மேலும் அதை விரிவடைய செய்து கொண்டே இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் மேகங்கள். வானத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் மனிதர்கள் அதிக வெப்பத்தாலேயோ இல்ல அதிக குளிராலேயோ பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த மேகங்கள் தான் ஒரு பாதுகாப்பு போர்வை மாதிரி பூமியை சுத்தி படர்ந்திருந்து மனிதர்களையும் விலங்குகளையும் சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்துல இருந்தும் குளிர்ல இருந்தும் பாதுகாத்துட்டு வருது. இப்படி பூமிக்கு பாதுகாப்பா மேகங்கள் இருக்குங்கிற விஷயத்த ஆராய்ச்சியாளர்கள் சில 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இத பத்தியும் குர்ஆனுடைய அத்தியாயம் 21:32 நாம் மேகங்களை உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு கூரைகளாக அமைத்திருக்கின்றோம், ஆனால் நீங்களும் நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கின்றீர்கள்னு தெளிவா மேகங்களை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சூரிய குடும்பத்துல சூரியன் அசைவே இல்லாத ஒண்ணு, மற்ற கிரகங்கள் தான் சூரியனை சுத்தி வட்டமா வந்துட்டு இருக்குன்னு 1512 வானியல் ஆராய்ச்சியாளர் நிக்கோலஸ் சொன்ன இந்த விஷயத்த இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சியில தான் தெரிய வந்தது, சூரியன் தன்னோட இடத்துல இருந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதே மாதிரி மற்ற கிரகங்களும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயத்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்க 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குர்ஆனுடைய அத்தியாயம் 21:41 இறைவன் தான் இரவையும் பகலையும் படைத்து நிலவையும் சூரியனையும் தன்னை தானே சுற்றி வர வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் மனிதர்கள் விலங்குகள்னு எல்லாரும் உயிரோட வாழ்றதுக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கக்கூடியதுதான் தண்ணீர். இந்த தண்ணீரை பத்தி குர்ஆனுடைய அத்தியாயம் 21:30 ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம், அவர்கள் இதை ஏற்க மாட்டார்களான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் உண்மைன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆய்வுல தான் நமக்கு தெரிய வந்தது. அதாவது மனிதர்களுடைய உயிரணுக்கள் 80% தண்ணீரால தான் உருவாகி இருக்கு. அதே மாதிரி விலங்குகள் பறவைகள்னு எல்லாத்துடைய உடல்களையும்
தண்ணீருடைய அளவு தான் அதிகமா இருக்குன்னு சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா மனித உடல்கள்ல சின்னதா ஒரு காயம் பட்டாலும் அந்த வலியை உணர்த்தக்கூடிய சக்தி மூளைக்கு தான் இருக்குன்னு இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த ஆய்வுகள்ல தான் தெரிய வருது, இந்த வலியை உணர்த்தக்கூடிய வலி ஏற்பிகள் மூளையில இல்ல தோள்கள்ல தான் இருக்கு. இப்படி பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயமும் குர்ஆனுடைய அத்தியாயம் 4:56 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா கடல்களை பத்தியும் குர்ஆன்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் கடல் அலைகள். இந்த கடல் அலைகள் கடலுக்கு மேல மட்டும் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைப்போம். ஆனா சமீபத்துல தான் கண்டுபிடிச்சாங்க கடலுக்கு கீழேயும் அலைகள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா கடலுக்கு கீழே வரக்கூடிய இந்த அலைகளை மனிதர்களுடைய கண்களால பார்க்க முடியாது. அதுக்கான சில கருவிகளை வச்சுதான் இந்த அலைகள் உருவாகிறதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி கடலுடைய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே சூரிய வெளிச்சம் சுத்தமா இருக்காது, ஆழ்ந்த இருட்டாதான் இருக்கும். உதாரணத்துக்கு கடலுக்கு அடியில ஒரு 70 மீட்டர் ஆழத்துக்குலாம் நல்ல வெளிச்சம் இருக்கும். ஆனா அதுவே ஒரு 1000 மீட்டர் அளவு ஆழத்துக்கு போயிட்டா கடலுக்கு அடியில கொஞ்சம் கூட வெளிச்சம்ங்கிறது இருக்காது. இப்படி கடலுக்கு அடியில உள்ள ஆழ்ந்த இருட்டை பத்தியும் கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய உள் அலைகளை பத்தியும் குர்ஆனுடைய அத்தியாயம் 24:40 அந்த நிகாரிப்பாளர்களின் செயல்கள் ஆழ்கடலின் இருளை போன்று உள்ளது. அந்த கடல் ஒரு அலையை மூடி உள்ளது, அதற்கு மேல் மற்றொரு அலை, அதற்கு மேல் மேகம், இப்படியாக இருளுக்கு மேல் இருள் கடலுக்கு அடியில உள்ளதுன்னு குர்ஆன் மிக தெளிவா சொல்லிருச்சு. அடுத்ததா மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பல மொழிகளை பயன்படுத்தி பேசிக்கிற மாதிரியே விலங்குகளும் சத்தங்களை பயன்படுத்தி ஒண்ணுக்கொன்னு பேசிக்கும். சரி, இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா சமீப காலத்துல தான் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. விலங்குகள் மனிதர்கள் மாதிரியே எறும்புகளும் ஒண்ணுக்கொன்னு தொடர்பு கொள்ள தனி ஒரு மொழியே பேசுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. என்னது எறும்புகள் பேசுதா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க நம்பாட்டியும் இதுதான் உண்மை. எறும்புகள் கெமிக்கல் சிக்னல்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்வு முறையை வெளிப்படுத்தி அந்த அதிர்வுகள் மூலியமா ஒண்ணுக்கொன்னு பேசிக்குது. உதாரணத்துக்கு ராணி எறும்புகள் இந்த சத்தத்திலையும் வேலை செய்யக்கூடிய எறும்புகள் இந்த சத்தத்திலையும், இப்படி ஒவ்வொரு எறும்புகளும் வித்தியாசமான சத்தங்களோட ஒண்ணுக்கொன்னு பேசிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உருவத்துல மிகவும் சின்னதா இருக்கக்கூடிய எறும்பு பேசிக்குதுங்கிற விஷயத்த இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சதை தவிர்த்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட எறும்புகள் பேசுதுங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. அப்படி இருக்க இந்த விஷயம் குர்ஆனுடைய அத்தியாயம் 27:18 மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இறுதியாக சுலைமான் எறும்புகள் நிறைந்த இடத்துக்கு வரும்போது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளை உங்களுடைய புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள்னு சொன்னதா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரிகள்ல இருந்து எறும்புகளும் ஒண்ணுக்கொன்னு பேசிக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அடுத்தது 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தோட வடிவம் எப்படி இருக்கும்னு மனிதர்களுக்கு தெரியாமே தான் இருந்துச்சு. எகிப்தியர்கள் உலகத்தோட வடிவம் தட்டையானதனும் அதை தாங்கி இருக்க பல தூண்கள் இருக்கும்னு நம்பினாங்க. இன்னும் சில மக்கள் உலகம் தட்டையானதனும் அதனோட விளிம்பு வரைக்கும் போனா கீழே விழுந்துருவோம்னு நம்பினாங்க. இப்படி இருக்க 16ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் உலகம் உருண்டை வடிவுல தான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக உலகம் முழுவதும் சுத்தி இறுதியில உலகத்தோட உண்மையான வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 19, 20ஆம் நூற்றாண்டுகள்ல தொழில்நுட்ப வளர்ச்சியோட காரணமா உலகம் உருண்டை வடிவுல தான் இருக்குன்னு விண்வெளிக்கே சென்று பார்த்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்படி 20ஆம் நூற்றாண்டுல உண்மையை நிரூபிக்கப்பட்ட இந்த விஷயத்தை 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் குர்ஆன்ல சொல்லப்பட்ட முக்கியமான அறிவியல் விஷயங்கள். இதே மாதிரி மற்ற வேதங்கள்ல உள்ள அறிவியல் விஷயங்களை தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.